அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2025ஆம் ஆண்டு உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல நன்மைகள் கிடைக்க, வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ, அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான பொது பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த பொது பலனானது குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது. இந்த பலன்கள் அனைத்தும் மேஷ ராசிக்கு மட்டுமே தவிர மேஷ லக்னத்திற்கு இந்த பலன்கள் பொருந்தாது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது என்ன திசை நடக்கிறது என்பதை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடும். இலகிய மனமும் குழந்தையின் குணமும் கொண்ட மேஷராசிக்காரர்களே, கடந்த 2024ஆம் ஆண்டு நீங்கள் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை, அனுபவிக்காத கஷ்டங்கள் இல்லை, கண்ணீர் விடாத நாட்களும் இல்லை, வேண்டாத தெய்வங்களும் இல்லை என சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு கடந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகுந்த மன வேதனையும் வலியினையும் தந்ததுன்னே சொல்லலாம். 2024 மேஷராசிக்காரங்களுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழில ஏகப்பட்ட நஷ்டம் வந்திருக்கும். பார்த்துக்கிட்டு இருந்த வேலையிலும் மன நிம்மதி இருந்திருக்காது. ஒரு சிலருக்கு வேலையே போயிருக்கும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அப்பா மகனுக்கிடையே பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கிடையே பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்கிடையும் பிரச்சனை. இப்படி மேஷராசிக்காரங்களோட வாழ்க்கையில 2024 ஏகப்பட்ட பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு விபத்து ஏற்பட்டு கை காலில் எலும்பு முறிவு கூட ஆகியிருக்கலாம். சரிங்க சார், இப்போ 2025 எங்களுக்கு எப்படி இருக்கும்? எங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வராதா? எங்களுடைய பொருளாதாரம் உயராதா? எங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா? எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வராதா? என்னுடைய தொழில் வளர்ச்சி அடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. 2025ஆம் வருஷங்கிறது உங்களுக்கான வருஷம். மேஷராசிக்காண்டான வருஷம் 2025ங்க. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, 2025ங்கிற வருஷத்தை நீங்கள் கூட்டி பாருங்க. 2 கூட்டல் 0 கூட்டல் 2 கூட்டல் 5 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 9 வருங்க. 9 என்பது செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான எண். செவ்வாய் கிரகம் என்பது உங்களுடைய ராசி அதிபதி ஆவார். அதனால 2025ஆம் வருடம் என்பது மேச ராசிக்காரர்களுக்கு உண்டான வருஷம்ங்க. இந்த வருஷத்துல நீங்க நினைக்கிறது நடக்கும். நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். கடந்த 2024 பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ உங்களுக்கு விடை கிடைக்க போகுதுங்க. 2025 வருடத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அடுத்தபடியாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராகு கேது பகவான்கள் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றனர். இந்த வருஷத்துல 3 கிரக பயிற்சியுமே நடக்குதுங்க. முதல்ல சனி பயிற்சி மார்ச் மாசம் நடக்க இருக்குது. அதனை அடுத்து குரு பயிற்சி மே 2025 நடக்க போகுதுங்க. அதே மே மாசத்துல ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது. இந்த நடக்கிற 3 பயிற்சியுமே மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தாங்க தரப்போறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். முயற்சி மற்றும் வெற்றி ஸ்தானத்திற்கு வருகிறார். அதனை அடுத்து ராகு கேது பகவான்கள் ராசிக்கு 11 மற்றும் 5ஆம் இடத்திற்கு வருகிறாங்க. அடுத்தபடியாக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். சார், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வராரு, 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப பயமா இருக்கு சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க.
மற்ற ராசிக்காரங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணுங்க. மேஷராசிக்காரங்க சனி பகவானை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் மேஷ ராசியில தான் சனி பகவான் நீச்சம் அடைகிறார். ஸோ அதனால உங்களுக்கு சனி பகவானால எந்த ஒரு கெடுபலன்களும் வராதுங்க. சரிங்க சார், இப்போ இந்த 2025 எனக்கு என்னென்னலாம் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுதுங்க. இப்போ நான் 1 by 1 சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். கடந்த 2024 இருந்த மாதிரி உங்களுக்கு தொழில்ல நஷ்டம் இருக்காதுங்க. தொழில்ல நல்ல லாபத்தை நீங்க பார்ப்பீங்க. தொழில்ல புதிய முதலீடுகளை நீங்கள் செய்வீர்கள். அதன் மூலம் நல்ல லாபத்தை காண்பீர்கள். உங்கள் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். புதிய கிளைகளை ஆரம்பிப்பீர்கள். வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பார்கள். அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கே பிசினஸ் ஐடியா கொடுப்பீங்க. உங்க ஐடியா மூலம் அடுத்தவங்க நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்கள் தனியாக தொழில் ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இந்த 2025 நடக்க போகுதுங்க. இதுவரைக்கும் கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா என மனக்குழப்பத்தில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கூட்டு தொழில் செய்வதன் மூலம் அதிக லாபத்தை பார்ப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் புதிய சொத்துக்களை வாங்கும் யோகம் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. லேண்டில் அதிக பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் எனக்கு சொந்த வீடே இல்லைன்னு சொல்ற மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க சொந்த வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. அதற்குண்டான கடன் வசதி உங்களுக்கு மிக எளிதாகவே கிடைச்சிடுங்க. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், மெக்கானிக் ஷெட் வைத்துள்ளவர்கள், பில்டிங் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய பங்கு நல்ல லாபத்தினை பெற்றும் தருங்க. இந்த 2025 மேஷராசிக்காரங்க நிறைய பேர் அவங்களுடைய முதலீட்டை நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குவாங்க, விவசாயம் பண்றதுக்கு இடம் வாங்குவாங்க. இந்த மாதிரி இடத்துல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது மூலம் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. ஒரு சிலவங்களுக்கு அவங்களுடைய இடம் இதனால் வரையும் விற்காம இருந்திருக்கும். அந்த இடமெல்லாம் இப்போ நல்ல விலைக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க. அடுத்தபடியாக உங்களுடைய பழைய சொத்துக்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு, பட்டா இல்லாம இருக்குது, பட்டால ஏதாச்சும் பெயர் மாற்றம் பண்ண முடியாம இருக்குதுன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இந்த 2025 நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. பொதுவாக சொல்ல போனாவே இந்த 2025 உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. சார், நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல, வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பாக இந்த 2025 வருஷத்தில் உங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு வெளிநாட்டு வேலை நல்லபடியாக கிடைக்குங்க. நல்ல சம்பளத்துடனும் உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்குங்க. ஐடி துறைகளில் வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அவர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வார்கள். அது மட்டுமல்லாமல் புதிதாக சாஃப்ட்வேர்கள் மற்றும் புதிய மொபைல் ஆப்கள் அவர்கள் கண்டுபிடிக்கும் அமைப்பு இந்த 2025 வருஷத்துல இருக்குதுங்க. இந்த கண்டுபிடிப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க. தனியார் துறைகளில் வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரை அவர்கள் ஏங்கி தவித்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற உயர்வெல்லாம் அவர்களுக்கு இந்த 2025 கிடைக்க பெறுங்க. ஒரு சிலவங்க அவங்க எதிர்பார்த்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இந்த 2025 கண்டிப்பாக கிடைக்குங்க. அரசு அதிகாரிகள் புதிய பொறுப்புகள் அவர்களுக்கு தேடி வருங்க. அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷனே இல்லாமல் இருந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷன் இந்த 2025 இருக்குங்க. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025 வருடம் புதிய பொறுப்புகள் மற்றும் கௌரவ பதவிகள் தேடி வருங்க. நீங்க வேணான்னு சொன்னாலும் இல்லை சார், நீங்க தான் இந்த கௌரவ பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் புதிய ட்ரஸ்ட் ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய ட்ரஸ்டின் மூலமாக நிறைய ஏழை மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் வாய்ப்பு இந்த 2025 வருடம் கடவுள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. அடுத்தபடியாக 3ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே மாதம் பெயர்ச்சியாகி வருகிறார். ஸோ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி தான். கடந்த 2024 நீங்கள் எடுத்த முயற்சியெல்லாம் தடைகள் ஏற்பட்டு வெற்றி காண்பிப்பீர்கள். ஒரு சிலர்களுக்கு அது தோல்வியிலே போய் முடிந்திருக்கும். ஆனால் இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சியிலுமே மேஷராசிக்காரர்களுக்கு வெற்றி மட்டுமே என்பதை மனதில் வைத்துக்கொண்டு புதிய முயற்சிகளை தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் எடுத்து செயல்படுத்துங்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு
இந்த வருடத்துல நீங்க ஒரு நல்ல மதிப்பெண் பெற்று ஒரு உயர்கல்வி பயில்வதற்குண்டான வாய்ப்பு இந்த 2025ஆம் வருடத்துல இருக்குதுங்க. காலேஜ் படிக்கும் மாணவர்களுக்கு அவர்கள் அரியர்ஸ் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு அவர்கள் டிகிரியினை இந்த வருடம் கம்ப்ளீட் செய்து பட்டம் பெறுவார்கள். அவர்களுக்கு நல்ல வேலை இந்த 2025ல குரு பகவானின் அருளினால் மே மாதம் 2025க்கு பிறகு கிடைக்குங்க. அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குங்க. நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மற்றும் ரயில்வே துறையில் சேர்வதற்காக சில பயிற்சிகள்லாம் மேற்கொண்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் சரி, பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மேசராசிக்காரர்களுக்கும் அவர்கள் தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலை கண்டிப்பாக இந்த 2025ல் அவங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய கவனத்தை படிப்பில் செலுத்துங்கள். மருத்துவம் பயில்வதற்காக நீட் தேர்விற்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மேசராசிக்கார மாணவர்கள் இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுடைய மருத்துவ கனவை நீங்கள் நினைவாக்கி கொள்வீர்கள். சார், என்னுடைய குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என் குடும்பத்தோட நிலைமை அடுத்த வருஷமும் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறதே எனக்கு புரியுதுங்க. 2024 உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அந்த சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025ல் நீங்கி உங்கள் குடும்பம் ஒரு சந்தோஷத்துடனும் அமைதியாகவும் இருப்பீங்க. அண்ணன் தம்பிக்கிடையே பிரச்சனை, அதே மாதிரி உங்கள் கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிடையே பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த 2025ல் இருக்காதுங்க. மேலும் மேஷராசிக்காரங்க திருமணமான தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடான பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்க. அந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2025ல் முடிவுக்கு வருங்க. டிவோர்ஸ் வரையும் சென்ற மேசராசிக்காரர்களாம் திரும்ப பேசி அவங்க மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வாழ்வதற்கான காலம் இந்த 2025 என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் 90s கிட்ஸ், எனக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகுமான்னு கேட்கறது எனக்கு புரியுது. கண்டிப்பா இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அதே போல திருமணமாகி இதுவரைக்கும் குழந்தை இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மேசராசிக்கார தம்பதிகளுக்கு இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகு அவர்கள் எதிர்பார்த்த குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்குங்க. குரு பகவானின் பார்வையினால் உங்கள் வீட்டில் இனி மழலை சத்தம் கேட்கும். சார், கடந்த 2024 எனக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, என்னுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் இந்த 2025ல் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. கடந்த 2024 மேசராசிக்காரங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும், ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு கூட ஏற்பட்டிருக்குங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ இந்த 2025ல் தீர்ந்துடும். இருந்தாலும் மேசராசிக்காரங்க கால், முட்டி, பாதம் மற்றும் இடுப்பு, முதுகு தண்டுவடம் ஆகிய பகுதிகளில் கவனம் செலுத்தணுங்க. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு சின்ன சுளுக்கு ஏற்பட்டாலும் அதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. உடனே ஒரு டாக்டரை பார்த்து, ஆர்த்தோ டாக்டரை பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிறார். அது அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல் எதுவும் நடக்காதுன்னு சொன்னால் கூட அவர் சிறு சிறு பிரச்சனைகளை இந்த கால், பாதம், மூட்டு பகுதியில் ஏற்படுத்துவார். எனவே மேஷராசிக்காரங்க கண்டிப்பாக அவங்களுடைய கை, கால்கள் மற்றும் முதுகு தண்டுவடம் ஆகிய பகுதிகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 2024 உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025ல் உங்களுக்கு சரியாகிடும். மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, வெளியில சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்குங்க, முடிஞ்சா அவாய்ட் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணாலே போறோம், உங்க ஹெல்த்துக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராதுங்க. அதே போல மேசராசிக்காரர்களோட மனைவிக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இந்த 2025ல் முற்றிலுமாக தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த 2025ல் மேசராசிக்காரங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ரிலேட்டடா அல்லது வேலை சம்பந்தமா நீங்க நிறைய டிராவல் உங்களுக்கு இருக்குங்க. 11ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவான் சிறப்பான பலன்களைத்தான் தருவார் என்று சொன்னாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு டிராவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராகு பகவான் சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு தடைகளையும் அவர் ஏற்படுத்துவார். எனவே மேஷராசிக்காரர்கள்
டிராவல் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செய்ய வேணுங்க. அடுத்தபடியாக கேது பகவான் உங்களின் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி வருகிறார். 5ஆம் இடத்திற்கு வரும் கேது பகவானால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுங்க. எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல உங்கள் மகனோ அல்லது மகளுக்கோ நீங்கள் திருமண வரன் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த வரனை நன்கு விசாரித்து பிறகு நீங்கள் திருமண நிச்சயதார்த்தம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த 2025 மேஷராசிக்காரங்களுக்கு தொழில் வளம் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், படிப்பு நல்லா இருக்குங்க, உயர்கல்வி பயிர்வதற்கு உண்டான சூழல் இருக்குது, திருமண தடைகள் நீங்கும், சுபகாரிய தடைகள் நீங்கும், குழந்தை வரம் கிடைக்குங்க, கடன் சுமை குறையும், உங்களுடைய பொருளாதாரம் உயருங்க, பெரியவர்களின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க, குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இந்த 2025ஆம் வருடம் இருக்குதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் 2024 பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ விடை கிடைத்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு இந்த 2025 உங்களுக்கு இருக்குங்க. 2024 மேஷராசிக்காரங்களுக்கு நிறைய வம்பு வழக்குகள்லாம் வந்திருக்குங்க. நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா கூட உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை ஏதாவது பிரச்சனையில் சிக்க வச்சுருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் அலைஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த நிலையெல்லாம் இப்போ 2025 மாறி அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்தால் சிவில் கேசஸ்ன்னு சொல்லக்கூடிய சொத்து தொடர்பான வழக்குகள் கோர்ட்டில் இருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இந்த 2025 கிடைக்குங்க. அதே போல் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கலைங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்க்குற டிவோர்ஸ் கிடைச்சி அவங்களுக்கு ஒரு மறுமணம் அமைவதுக்கு உண்டான சூழல் இந்த 2025 இருக்குதுங்க. இப்போ நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதை பொறுத்து தான் எவ்வளோ சதவீதம் நற்பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்கன்னு என்னால் சொல்ல முடியுங்க. இப்போது உங்கள் ஜாதகத்தில் இப்போது குரு தசையோ வளர்பிறை சந்திர தசையோ சூரிய தசையோ அல்லது செவ்வாய் திசையோ நடந்துச்சுன்னா இப்போ நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு 100க்கு ஒரு 95% நடக்குங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தேய்பிறை சந்திர தசை அல்லது ராகு அல்லது கேது தசை நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா நான் சொன்ன பலன்களில் 60 முதல் 80% பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுவும் இல்லை இப்போ உங்களுக்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன பலன்களில் உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60% பலன்கள் கிடைக்குங்க. மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க செவ்வாய்க்கிழமைகள் தோறும் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்று வழிபட்டு வாருங்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் குலதெய்வத்தினை மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மகிழ்ச்சியாகவும் மற்றும் வெற்றிகரமாக அமையுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.